உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு, உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழில் கொஞ்சம் கோவத்தோட பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ வில் டீல் வித் யூ லேட்டர் அப்படின்னு பேசலாம். ஐ வில் டீல் வித் யூ லேட்டர், உன்னை வந்து பேசிக்கிறேன், உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் இரு அப்படின்னு அர்த்தம். என்னை இம்சை பண்ணாத, என்ன இம்சை பண்ணாத, அதாவது என்ன சொல்ல வரோம், என்ன தொந்தரவு பண்ணாத தானே, என்ன இம்சை பண்ணாத அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல டோன்ட் ட்ரபிள் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் ட்ரபிள் மீ அப்படின்னா என்னை இம்சை பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் பேசும்போது அமைதியா இரு. பி குவைட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னு பேசலாம். இதுவே கொஞ்சம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வயசுல சின்னவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம். எப்படி? பி குவைட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங், நான் பேசும்போது அமைதியா இரு அப்படின்னு பேசிக்கலாம். இதுவே நம்ம வயசு உள்ளவங்கள்ட்ட, நம்மளை விட வயசுல அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி பேச முடியாது. அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நம்மளை விட வயசுல பெரியவங்கள்ட்ட இல்ல நம்ம வயசு உள்ளவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி பேச முடியாது. அப்படி பேசினா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க இல்லைங்களா? சரி, அவங்க கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னா, நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் மரியாதையா பேசணும். இது எப்படி பேசலாம் அப்படின்னா, கேன் யூ be quiet while I'm speaking. Can you be quiet while I'm speaking? நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க பேசிக்கலாம். சரி, why should I take the blame? இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? why should I take the blame? நான் எதுக்கு பழியை ஏத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். why should I take the blame? நான் எதுக்கு பழியை ஏத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ எப்பயுமே போய் தான் சொல்ற. நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ எப்பயுமே போய் தான் சொல்ற. ஐ டோன்ட் பிலீவ் யூ, யூ ஆர் ஆல்வேஸ் லையிங் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் பிலீவ் யூ, யூ ஆர் ஆல்வேஸ் லையிங். நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ எப்பயுமே போய் தான் சொல்ற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எதுக்கு இந்த மாதிரி பேசுற, எதுக்கு இந்த மாதிரி பேசுற அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஏன் இந்த மாதிரி பேசுற, எதுக்கு இந்த மாதிரி பேசுற? why are you speaking like this? why are you speaking like this? எதுக்கு இந்த மாதிரி பேசுற, ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? why are you telling me all this அப்படின்னு பேசலாம். why are you telling me all this? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீ சொல்ற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அதாவது நீ உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லைங்களா? அதை நம்ம இப்படி கூட பேசுவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம்? வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாங்களா? சரி, வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? நீ உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பெரியவன், அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோமா இல்லைங்களா? சரி, இப்ப சந்தோஷமா, இப்ப சந்தோஷம் தானே, இப்ப சந்தோஷமா அப்படின்னு பேசணும். ஆர் யூ ஹாப்பி நவ் அப்படின்னு பேசலாம். ஆர் யூ ஹாப்பி நவ்? இப்போ உனக்கு சந்தோஷமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அர்த்தம். சரி, நீ வர்றியா இல்லையா, நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், நீ வர்றியா இல்லையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நீங்க என் மேல தப்பா எடுத்துக்க போறீங்க. உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு பேசணும். ஆர் யூ நாட் அஷேம்டு அப்படின்னு பேசலாம். ஆர் யூ நாட் அஷேம்டு, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ நவ் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஷுட் ஐ டூ நவ், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட், நான் என்னோட சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? சரி, இதை நீ ஏன் முன்னாடியே சொல்லலை, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பேசணும். why didn't you say this earlier அப்படின்னு பேசலாம். why didn't you say this earlier, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை, இது என்னோட தப்பு தான், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னா இது என்னோட தப்பு தான் அப்படின்னு அர்த்தம். சரி, இவன் எப்பயுமே டைமுக்கு வரமாட்டான், இவன் எப்பயுமே டைமுக்கு வரமாட்டான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? he doesn't always come on time அப்படின்னு பேசலாம். he doesn't always come on time, இவன் எப்பயுமே டைமுக்கு வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு இதை செய்யணும், நான் ஏன் இதை செய்யணும், why should I do this அப்படின்னு பேசலாம். why should I do this அப்படின்னு பேசலாம். குழந்தைங்களையும் உன் கூட அழைச்சிக்கிட்டு போ, குழந்தைங்களையும் உன் கூட கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? take the children with you அப்படின்னு பேசலாம். take the children அப்படின்னா குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டேக் த சில்ட்ரன் வித் யூ, குழந்தைகளை உங்க கூட கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். உங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு வாங்க
இப்போ கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பேசணும். அழைச்சிக்கிட்டு வாங்க, உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா பிரிங் யுவர் சில்ட்ரன் அலாங் அப்படின்னு பேசலாம். பிரிங் யுவர் சில்ட்ரன் அலாங் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களையும் கூட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.